பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினவர், எங்களை பாதுகாத்தவர், எங்களை ஆசீர்வதித்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அசாதாரண சூழல் காலங்களில் நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்களாக நீர் எங்களோடு கூட இருந்து 6வது மாதத்தில் பிரவேசிக்க செய்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த புதிய மாதத்தை, இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளை கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆண்டின் துவக்கம், கல்வி ஆண்டின் துவக்கம், எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக பள்ளி செல்லுகின்ற மாணவ மாணவியர், கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவியர், தொழில்நுட்ப கல்விக்கு செல்லுகின்ற மாணவ மாணவர், ஆசிரியர் பயிற்சிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவர் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு பரம ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கிருபையாய் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய கல்வி ஆண்டிலே நீர் போதுமானவராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த ஓராண்டு முழுவதுமாக பல மாதங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையில், இந்த நோய் தொற்றின் காலங்களில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் கிருபையாய் பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசிரியர் பணி செய்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பள்ளிகளில், கல்லூரிகளில், கல்வி பணியில், அதனுடைய நிர்வாகத்தில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய பரிபூர்ண கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வாதத்தின் கருவியாக கிருபையாய் நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆலயத்திலே பங்கேற்க முடியாதபடி நாங்கள் இல்லங்களிலே இருந்து வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் இல்லங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய ஆவியானவரின் அசைவாடுதலை நாங்கள் உணரத்தக்கதாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நடைபெறுகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில், வழிபாட்டில் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள், தியானங்கள் எல்லாவற்றிலும் உடைய திருப்பெயர் மட்டுமே மாட்சிமை அடையத்தக்கதாக இந்த வழிபாட்டை கர்த்தர் எங்களுக்கு நடத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுள் இந்த வழிபாடு முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நம் இல்லங்களிலே இருந்தவாறு, முடிந்தவர்கள் எழுந்து நின்று, முடியாதவர்கள் அமர்ந்தவாறு பாமாலைகளிலே 15வது பாடலை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Oh
நாம் காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையா அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் ஆங்காங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பொதுவான ஜெப பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பு எங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற நம்முடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் பாவ சுவாப பலவீனத்தினாலே தேவரீராலே அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாயிருக்கிறபடியா நாங்கள் உமது கற்பனைகளை கை கொண்டு மனதினாலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் எங்களுக்கு சகாயம் செய்தருளும். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். ஜூன் 11ஆம் தேதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பர்னபாவின் திருநாள். சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, உமது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பர்னபாவுக்கு பரிசுத்த ஆவியின் விசேஷித்த வரங்களை அளித்த ஆண்டவரே, நீர் உமது பற்பல வரங்களை எங்களுக்கு அளிக்கவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக அவ்வரங்களை எப்பொழுதும் உபயோகப்படுத்தும் கிருபையை கட்டளையிடவும் வேண்டும் என்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 அவ்வதிகாரம் முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளையை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயையும் ஆண் பிள்ளையை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு எவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் இந்த நித்திரை பண்ணுகையில் அவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்தபோது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றான். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அவனின் ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு
அவனுக்கு பயந்தார்கள் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் இல்லங்களிலே இருந்தவாறு எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல். அந்த வேளையில் இயேசு ஆவியாலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை அவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபங்கள். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கர்த்தாவே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். ஆண்டவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வலமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உம்முடைய பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள்.
திருச்சபையார் யாவருக்கும் ஜூன் மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களையும், விசேஷமாக மாணவ மாணவியர் கல்வி பணியாற்றுகின்றவர் அனைவருக்கும் புதிய கல்வி ஆண்டின் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். ஆன்லைன் வழியாக நடைபெறுகிற வழிபாடுகளிலே திருச்சபையார் பங்கேற்று ஆசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு, சிஎஸ்ஐ கல்யாணி சிறப்பு மருத்துவமனை, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி 3 ஆண்டுகளுக்கான பட்டய படிப்பு, கல்வி தகுதி 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் செய்திருக்க வேண்டும், 40% மதிப்பெண்கள் பெற்றவராக இருக்க வேண்டும், வயது வரம்பு 17 முதல் 35 வரை இருக்க வேண்டும். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் 4 ஆண்டுகளுக்கான பட்டப்படிப்பு, இது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது. 45% மதிப்பெண்கள் +2 பெற்றிருக்க வேண்டும். பியூர் சயின்ஸ் படித்தவராக இருக்க வேண்டும். வயது வரம்பு 17லிருந்து 35 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ளிகேஷன்ஸ் விலை 200 ரூபாய். அப்ளிகேஷன் பெற விரும்புவோர் 1000 கடிதம் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சிஎம்சி ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் கல்யாணி மருத்துவமனையிலே கொடுக்கப்படுகிறது. ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷன் பெற விரும்புவோர் 1000 கடிதம் பெற்று செல்லவும். சிஎம்சி எம்பிபிஎஸ் மற்றும் பாராமெடிக்கல் கோர்ஸுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்படுகின்றது. ஆன்லைனில் இது விண்ணப்பிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான கடைசி தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி. எனவே விண்ணப்பிக்க விரும்புவோர் இதை நீங்கள் கவனத்திலே கொண்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் பிற உபயோகமான பொருட்களை திருச்சபையார் வாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். லாக்டவுன் முடிந்தவுடனே நீங்கள் அதை பலிப்பிடத்தில் வந்து வைத்து செல்வீர்களானால் அது தேவையில் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஏவுகின்ற குடும்பத்தார் இதை செய்யும்படி நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களது இனிய பிறந்த நாள் அனுசரிக்கின்றவர்களையும் திருமண நாள் அனுசரிக்கின்ற குடும்பத்தாரையும் நாம் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான பிறந்த நாளின் ஆசீர்வாதங்களையும் திருமண நாளின் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நடத்துவாராக. நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்டவர்கள் 27/5/2021 திரு ஜான்சன் அவர்கள் வயது 70, திருமதி சாந்தி ஜான்சன் அவர்களுடைய கணவனார் கர்த்தருக்குள் 27ஆம் தேதி கடந்த மாதத்தில் நித்திரை அடைந்தார்கள். திரு இமானுவேல் ராஜ் வயது 52, சன் ஆஃப் ஆல்பர்ட் ஆத்தர், கர்த்தருக்குள் கடந்த 28ஆம் தேதி நித்திரை அடைந்தார்கள். திருமதி மெட்டில்டா மனோகரி வயது 60, ஒய்ஃப் ஆஃப் ரெவரன் ஆர் ஸ்டாலின், சிஸ்டர் ஆஃப் கிறிஸ்டபர் ஜெயக்குமார், கடந்த 3ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். எனவே கர்த்தருடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்ட இந்த ஆத்துமாக்களுக்காக, இந்த ஆத்துமாக்களை இழந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த உலகத்தில் வாழ்வை எங்களுக்கு ஈவாக கொடுக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எதிர்பாராத விதத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
கடந்த 27ஆம் தேதி திரு ஜான்சன் அவர்கள் 70வது வயதில் உடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 28ஆம் தேதி எதிர்பாராத விதத்தில் தன்னுடைய 52வது வயதில் உடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்ட இமானுவேல் ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த 3ஆம் தேதி உடைய ராஜ்யத்தில் இணைந்து கொண்ட திருமதி மெட்டில்டா மனோகரி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வை இந்த ஆத்துமாக்களுக்கு ஈவாக கொடுத்தீர். இந்த ஆத்துமாக்கள் உடைய ராஜ்யத்தில் வந்து இணைந்து கொள்ளவும், உமோடு இணைந்து வாழவும், நீ தருகின்ற மகிழ்ச்சியின் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. இவர்களை இழந்து நிற்கின்ற அன்பான குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமதி சாந்தி ஜான்சன் அவர்களுக்காக, தன்னுடைய கணவரை இழந்து நிற்கின்ற அவர்களுக்கு சகல ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தை நீர் கொடுத்து அவர்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திரு ஆல்பர்ட் ஆர்த்தர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தன்னுடைய மகனை இழந்து நிற்கின்ற வேளையில் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. ரெவரண்ட் ஸ்டாலின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தன்னுடைய துணைவியரை இழந்து நிற்கின்ற அவர்களுக்கு, உடைய ஊழியக்காரருக்கு சகல ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. தன்னுடைய சகோதரியை இழந்து நிற்கின்ற கிறிஸ்டபர் ஜெயக்குமாரையும் ஆண்டவர் நீர் ஆற்றி தேற்றி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, உம்முடைய உலகம் தரக்கூடாத உம்முடைய சமாதானத்தை கொடுத்து இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அசாதாரண சூழல் எதிர்பாராத விதத்தில் அநேகரை பாதிக்கிறது. இந்த பாதிப்பு ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து அநேக ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து உடைய சட்டங்களின் மறைவிலே எங்களை பாதுகாத்து கிருபையினாலே சூழ்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய தமிழக அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த அசாதாரண சூழலை மேற்கொள்வதற்காக அரசு எடுக்கின்ற முயற்சிகள், அந்த முயற்சி ஆண்டவரே மக்களுடைய ஒத்தாசையோடு வெற்றி பெற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த லாக்டவுன் காலங்கள் எங்களுக்கு கடினமான காலங்கள், ஆனாலும் இதை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம் என்பதை நாங்கள் உணர்ந்து நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த அறிவு இவைகளை பயன்படுத்தி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ராஜா, இந்த அசாதாரண சூழலில் இந்த கொரோனா என்ற வைரஸ், இதனுடைய பெருந்தொற்று, அதனாலே பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்து இந்த உலகத்தில் நீர் கொடுக்கின்ற வாழ்வை அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையில் உள்ள மக்களுக்கு நாங்கள் திருச்சபையாக உதவி செய்ய திருச்சபை மக்களை ஏவும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய உந்துகின்ற கரம், உதவி செய்கின்ற கரம் எப்போதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கின்றவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்வதற்கு கரங்களை ஏந்தி நிற்கின்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற கருவிகளாக எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்களது இனிய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக.
உடைய பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒரு புதிய ஆண்டை கொண்டாடுவதற்கு நீர் கிருபை பாராட்டினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்திருக்க தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்வீராக. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களை கட்டுகின்றவர் நீர், பாதுகாக்கின்றவர் நீர், ஆசீர்வதிக்கின்றவர் நீர். கணவனும் மனைவியுமாக திருமண நாளை அனுசரிக்கின்ற பொழுது உடைய நிறைவான கிருபை அவர்களை சூழ்ந்து ஆசீர்வதிப்பதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். அநேக திருமண நாட்களை கண்டு மகிழ்ந்திருக்க, குடும்பமாக வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலே உம்முடைய நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட அநேகர் சுவாமி நாங்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து இந்த நோயை ஆண்டவரே யாரையும் பாதிக்காதபடி இந்த கிருபையினாலே சூழ்ந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைகளின் மறைவில கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. கண்ணின் மணியைப் போல கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய திருச்சபை குடும்பங்களிலிருந்து கல்வியின் நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக குடும்பங்களை விட்டு, பெற்றோரை விட்டு தூர இடங்களில், தூர தேசங்களில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தூர தேசங்களில் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை கிருபையாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கு ஆண்டவராய் இந்த கிருபையாய் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சென்னை பேராயத்துக்காக, பேராயருக்காக, பேராய அலுவலர்களுக்காக, வட்டார தலைவர்களுக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, அவர்தம் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. மிஷினரிமார்களுக்காக, அவர்தம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தையை சுமந்து செல்கின்ற இடங்களிலெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை அருள்வீராக. உடைய வார்த்தைகள் அவர்களின் வழியாக அறிவிக்கப்படட்டும். அதனுடைய ஸ்தாபனங்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். எங்களுடைய பேராயத்தில் இருக்கின்ற மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்யாணி மருத்துவமனை, அதனுடைய இயக்குனர் டாக்டர் ஜெரின் ஜெயந்த் மற்றும் ரெய்னி மருத்துவமனைக்காக ஜெபிக்கின்றோம். சென்னையில் இந்த மருத்துவமனைகள் இந்த கொரோனா காலங்களில் ஆற்றுகின்ற சிறப்பான பணிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அர்ப்பணிப்போடு மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அநேக உயிர்கள் பாதுகாக்கப்படுவதை ஆண்டவரே இந்த உலகமே அறிந்திருக்கிறது சுவாமி. நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை, பராமரிப்பை தார். உங்களுடைய பரிபூர்ண கிருபை எங்கள் சென்னையை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. உங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வர், அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை, பராமரிப்பை தாரும். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, நல்ல நிர்வாக திறனையும் கொடுத்து, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் காலங்களில் சிறந்த சேவை ஆற்ற ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக என்னுடைய இணை ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆயிரம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
சுகவீனப்பட்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல சுகத்தையும், பலவீனப்பட்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல பலத்தையும் நீர் கொடுத்து கிருபையாய் நீர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுத்துக்கொள்கின்ற சிகிச்சைகளின் வழியாக பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. அவருடைய குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து ஆசீர்வதிப்பதாக. ஊழியக்காரர்களின் சுகநலன்களை விரும்புகின்ற கர்த்தர் உடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி மீண்டுமாக எங்களுடைய ஐக்கியத்தில் இணைந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த வளாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் பணி செய்கின்றவர்கள், ஆலயத்திற்கு உதவியாக இருக்கின்றவர்கள், அலுவலகத்தில் பணி செய்கிறவர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து நடத்துவீராக. அடியனுக்காக, அடியனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். கிருபையாய் உடைய கிருபையினாலே சூழ்ந்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் இந்த ஆலய வளாகங்களில் நாங்கள் சுற்றி வருகிற பொழுது உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக ஜெபிக்கின்றோம். இரவு நேரங்களிலே தேவையில் உள்ள மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற உணவுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த சேவையை உடைய பிள்ளைகள் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு புது பலனை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மகிழ்ந்து பெற்றுக்கொள்ளவும், கொடுக்கின்றவர்கள் உடைய பிள்ளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அநேகர் இதற்காக மனமு வந்து கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அருளுரைக்காக ஆயத்தப்படுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம், ஒரு சிலராகிய எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தருணத்துக்காக, பாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தில், இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் கேட்க போகிற உடைய சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய வார்த்தைகள், வசனங்களின் வழியாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தினாலே எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 2021 ஆண்டில் 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் சிறப்பாக திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிறு, பெந்தேகொஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு, இந்த ஞாயிறில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் பரத்திலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ். பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்று நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக ஜூன் மாதம் என்று சொன்னாலே அது புதிய கல்வி ஆண்டின் துவக்கம், ஒரு புதிய
திருச்சபை ஆண்டின் துவக்கமாக அது அமைந்திருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்தில் விசேஷமாக மாணவ செல்வங்களுக்கு கடவுள் அருளுகின்ற ஞானமும் கடவுள் கொடுக்கின்ற அறிவும் அவர்கள் சார்ந்து படிக்கின்ற கல்விக்கு அவசியமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த புதிய திருச்சபை ஆண்டிலும் புதிய கல்வி ஆண்டிலும் அனைவருக்கும் தேவையான ஒன்று ஞானம் என்று நாம் பார்க்கின்றோம். ஞானம் என்ற இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை சோஃபியா என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஞானம் என்று பொருள், அல்லது வித்யாலயா என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கும் ஞானம் என்று பொருள் என்று நாம் பார்க்கிறோம். ஞானம் எப்பொழுதுமே அது கடவுளோடு தொடர்புடைய ஒன்று. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம் என்று சொல்லுகின்ற நீதிமொழிகளின் வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது யோபுவின் வார்த்தையாக இருந்தாலும் சரி. யோபு 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் நமக்கு சொல்லுகின்றது அதுதான். எனவே ஞானம் என்பது கடவுள் அருளுவது, அது கடவுளோடு தொடர்புடைய ஒரு வார்த்தையாக இந்த திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கிறோம். நம் அனுதின வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும் கடவுள் அருளும் ஞானம், கடவுள் நமக்கு கொடுக்கும் அறிவு, இவைகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் அதை பயன்படுத்துகின்றோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39வது வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பார்வோன் யோசேப்பை பற்றி அங்கே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன? அவன் காணுகின்ற தரிசனத்துக்கு அந்த தரிசனத்தை விவரித்து சொல்லுகின்ற ஒருவரும் இல்லாத சூழலில் பார்வோனின் தரிசனத்தை யோசேப்பு விவரித்து சொல்லுகிற பொழுது அந்த யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிற சாட்சி, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஏனென்று சொன்னால், எகிப்து தேசம் என்று சொன்னாலே அந்த தேசத்தில் அதிகமான மந்திரவாதிகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறவர்கள். ஆனால் பார்வோன் காணுகின்ற இந்த தரிசனத்தை அவர்களுடைய மந்திரமும் தந்திரமும் விவரித்து சொல்ல முடியாத நிலையில அவன் அதிகமாக அதனாலே சோர்ந்து போகிற பொழுது இந்த யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்த ஒருவன், அவன் சொல்லுகின்ற வார்த்தை, அரண்மனையில் வேலை செய்கின்றவன், இதை விவரித்து சொல்லுவதற்கு ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கின்றான். அவன்தான் யோசேப்பு. நீங்கள் அவனை அழைத்து வந்தால் அவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுவான் என்று சொன்ன பொழுது பார்வோன் அவனிடத்தில் எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிற பொழுது அங்கே நடக்கின்ற நிகழ்வு என்ன? பார்வோன் தான் கண்ட தரிசனத்தில் அவன் நிம்மதி அடைந்தவனாக அவனை பற்றிய சாட்சியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை போல விவேகமும் ஞானமும் நிறைந்த ஒருவன் வேறொருவனும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே கடவுள் அருளுகின்ற ஞானத்தை, அறிவை புரிந்து கொள்வது என்பது மிக கடினமானது. ஆனால் அதை சரியாக புரிந்து கொண்டால் அது ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்துகின்ற ஞானமாக இருக்கும். யோசேப்பு தான் பெற்ற அந்த ஞானத்தை சரியாக பயன்படுத்ததினால, சரியாக புரிந்து கொண்டதினால பார்வோன் அழைத்த பொழுது அவனுடைய தரிசனத்தை அவன் விளக்கி சொன்னதினால ஏற்ற நேரத்தில் இந்த ஞானத்தின் மூலமாக பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அவன் உயர்த்தப்படுகின்றதை பார்க்கிறோம். யோபு பக்தன் சொல்வதை போல,
28ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோசேப்பு அதைதான் செய்தான். அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காத்தார். ஏற்ற நேரம் வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி அவனை ஆண்டவர் உன்னதமான நிலைக்கு உயர்த்துவதற்கு ஞானம் ஒரு காரணமாக அமைகின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, கடவுள் மனித திறமைகளுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை யோசேப்புக்கு அருளினார். மனித திறமைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாக இருந்த சாலமோனுக்கு அவர் அருளினதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் கேட்கலாம், ஏன் அப்படிப்பட்ட ஞானம் எங்களுக்கு இல்லை? அந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கடவுளிடத்திலே கேட்க கடவன். மிக அழகாக அந்த ஞானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்ல, கடவுளிடத்திலே நீ கேட்டால், அவரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ளாதவர். தேவனிடத்தில் நீ கேட்டால் அப்பொழுது உனக்கு அது பரிபூர்ணமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுள் அருளுகின்ற ஞானத்தை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கிற பொழுது, விசேஷமாக இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16லிருந்து 28 வரை உள்ள அந்த பகுதியில் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி நாம் அங்கே பார்க்கிறோம். கடவுளின் ஞானம் மனித தன்மைகளுடன் நம்மை நடத்துகின்றதை பார்க்கிறோம். மேலிருந்து வருகின்ற ஞானம் கடவுளுடைய உண்மையை நம் வழியாக வெளிப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். அப்படியானால் மேலிருந்து வருகின்ற ஞானம் ஒன்று இருக்குமானால், கீழிருந்து வருகின்ற இந்த உலகத்துக்குரிய ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அது பொய்மையை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். உதாரணமாக ஆதியாகமத்தில் நாம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் மனிதனை உருவாக்கி அவன் வளர ஆரம்பித்த பொழுது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. எல்லாரும் ஒரே மொழி பேசினார்கள், ஒரே சிந்தையில் இருந்தார்கள். நாம் இதை வானத்தின் அளவுக்கு கொண்டு போகலாம் என்று சிந்தித்தார்கள். கடவுள் யோசித்தார், நம் மனிதனை நமக்கு நிகராக படைக்கவில்லை, நம்முடைய ஆளுமைக்கு நிகராக நாம் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் நம்முடைய ஆளுமைக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனை நாம் பிரித்து விடுவோம் என்று சொல்லி மொழிகளை பிரித்தார், அவர்கள் தாறுமாறாக்கினார். அப்படியானால் உலகத்துக்குரிய ஞானம் என்பது அங்கே வீழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அருளும் ஞானம் எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. கடவுள் அருளுகின்ற ஞானம் அது எப்பொழுதும் வீழ்ந்து போகாது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இங்கே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது அங்கே ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்றால், சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை விவரித்து நியாய தீர்ப்பு சொல்லுகின்ற வழக்காக அது அமைகின்றதை பார்க்கிறோம். சாலமோனுடைய ஞானத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும், 22லிருந்து 30 வரைக்கும் உள்ள இந்த சாலமோனின் ஞானம் கடவுள் எப்படி அவருக்கு கொடுத்தார், அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மிக அழகாக சொல்லுகிறார்கள். அது ஒளிமிக்கது. கடவுள் சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் மங்காதது, அறிவுடையது, ஆற்றல் மிக்கது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, உயிரோட்டமானது. இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய இந்த ஞானத்தை சுமந்து நிற்கின்ற சாலமோன் எப்படி இருப்பான் என்று அங்கே குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார், அவன் தெளிவு மிக்கவனாக இருப்பான், மாசுபடாதவனாக இருப்பான்,
கடவுளுடைய ஞானத்தை வெளிப்படையாக அறிவிக்கின்றவனாக இருப்பான். எப்பொழுதும் நன்மையை விரும்புகின்றவனாக இருப்பான், தீமையை வெறுக்கின்றவராக இருப்பார். கடவுள் அருளின் அந்த ஞானம் இன்னும் அதை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அது கூர்மையானது, எதிர்க்க முடியாதது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது. இப்படிப்பட்ட சிறந்த தன்மைகளை பொருந்திய ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். அது மகத்துவத்தை, கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஞானமாக இருக்கின்றதை பார்க்கிறோம். 2 பெண்கள் அவரிடத்தில் வருகின்றார்கள். அவருடைய வழக்கின் வாதங்களை அவர்களுக்கு முன்பாக வைக்கின்றார்கள். எனக்கு ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தையுமே ஆண் குழந்தைகள். ஆனால் ஒருத்தி தன்னுடைய குழந்தையை இரவு நேரத்தில் புரண்டு படுக்கின்ற பொழுது அந்த குழந்தை மரித்து போனது. என்னுடைய உயிரோடு இருக்கிற குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டு மரித்து போன அவளுடைய குழந்தையை எனக்கு வைத்து விட்டாள் என்று சாலமோனிடத்தில் வழக்குக்கு வாதிடுகின்ற 2 பெண்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது சாலமோனுக்கு முன்பாக வருகிறது. 2 பெண்களுமே சாதாரணமாக சொல்லியிருப்பார்களா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த வழக்கை ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிற பொழுது அவருடைய கண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? உண்மையாகவே தன்னுடைய குழந்தையை இழந்த தாயார் எப்படி கண்ணீர் விட்டு சொல்லி இருப்பார்கள்? அவளிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட குழந்தைக்காக போராடுகின்ற இன்னொரு தாயார் கண்ணீர் விடாமல் தன்னுடைய வாதத்தை சொல்லியிருப்பார். சாலமோன் அவர்களை உற்று கவனிக்கின்றார், அவருடைய வாதத்தை கவனிக்கின்றார். உடனடியாக அவர் சொல்லுகின்ற நிகழ்வு என்ன? ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள். அங்கே கட்டளை கொடுக்கின்றார். இந்த குழந்தையை பிளந்து ஆளுக்கு பாதியாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விடுங்கள். உண்மையான தாய் சொல்லுகின்றார், இந்த குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் எங்கோ ஒரு இடத்தில் என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்க போகிறது என்று சொல்லி தன் குழந்தைக்காக தன்னை தேற்றிக் கொள்ளுகின்ற தாயாருடைய வார்த்தைகளை கவனிக்கின்ற சாலமோன் ராஜா அங்கே தீர்ப்பு சொல்லுகின்றார். இந்த குழந்தையை இந்த பெண்மணியிடத்தில் கொடுத்து விடுங்கள். மிக அழகாக தீர்ப்பு செய்கின்றதை பார்க்கிறோம். கடவுள் அவருக்கு அருளிய ஞானத்தை பயன்படுத்தி அந்த தீர்ப்பினாலே ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அங்கே சாலமோன் செய்கிறதை பார்க்கிறோம். அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட பொழுது ஆச்சரியப்படுகின்றதை பார்க்கிறோம். மேலிருந்துதான் ஞானம் வருகிறது என்றால் அது நன்மையை பெற்றுக்கொள்ளத்தான் உதவும். சாலமோன் ராஜா கடவுள் அருளிய ஞானத்தினாலே ஒரு பெண்ணுக்கு அங்கே உண்மையான நன்மையை செய்து கடவுள் அருளிய ஞானத்தின் வெளிப்பாட்டை அங்கே அவர் நீதியாக செய்கின்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுளின் மகத்துவத்தை உணர்ந்தவர்தான் சாலமோன் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய மகத்துவத்தை இந்த பூமியிலே யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்களெல்லாம் பரிபூர்ணமாய் வாழ்ந்தார்கள் என்று திருமறையின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் வரை உள்ள அந்த பகுதியில் யாக்கோபு பக்தன் இப்படி சொல்லுகின்றான்: மனிதன் என்றுமே குறைவுள்ளவன், கடவுள் என்றுமே சம்பூர்ணமானவர். கடவுளை அறிந்து அவர்தான் ஞானத்தை கொடுக்கிறவர் என்று அறிந்து அவரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு பரத்திலிருந்து ஞானத்தை அருளுகின்றார். அன்பானவர்களே, சாலமோன் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற மிக சிறந்த போதனை என்னவென்றால், ஞானம் கடவுளிடமிருந்து வருகின்றது. அந்த ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு நீதியை செய்வதற்கு, நன்மையை செய்வதற்கு,
உண்மையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கின்றார் என்பதை ஞானத்தின் வழியாக, சாலமோனின் போதனையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 21 24 வரையுள்ள அந்த பகுதியில் மிக அழகாக அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஞானிகளை பற்றி சொல்லுகின்றார், கல்விமான்களை பற்றி சொல்லுகின்றார். இவர்களுக்கெல்லாம் நீர் உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. The nature of kingdom of God என்று அங்கே அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதே சமயத்தில் இந்த பகுதியில் அந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது மிக அழகாக ஆண்டவர் தன்னை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார். நான் என்னுடைய பிதாவோடு இணைந்திருக்கின்றேன், அப்படியானால் என்னுடைய சீடர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள் ஊழியத்தில் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு, எனக்கும் பிதாவுக்கும் இருக்கின்ற உறவு மிக வெளிப்படையானது என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அவரை சூழ்ந்து நிற்கின்றவர்களுக்கு தெரியவில்லை இவர் எதை பற்றி பேசுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றி பேசுகிறார் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சீடர்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதவர்கள். எதை? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராதவர்கள். ஆனால் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், இது பாலகர்களுக்கு, உங்களுக்கு அது அருளப்பட்டது, நீங்கள் தான் அதை கண்ணார கண்டிருக்கிறீர்கள், காதார கேட்டிருக்கின்றீர்கள். கடவுள்தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை அருளுகின்றார். எனவே பிதாவை வெளிப்படுத்துகின்ற இயேசுவை பார்க்கின்றோம். யாருக்கு வெளிப்படுத்துகின்றார்? தம்மோடு இருக்கின்ற சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு நீங்களே சாட்சி என்று அவர்களை முன்வைக்கின்றதை பார்க்கணும். கடைசியாக இந்த பகுதியில் 24வது வசனத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார், தீர்க்கதரிசிகள் இதை காண விரும்பினார்கள், அது அவர்களுக்கு வாய்க்கவில்லை. ராஜாக்கள் இதை காண விரும்பினார்கள், அதை வாய்க்கவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் காணாமல் போனார்கள். நீங்கள் கண்டு அதை பார்க்கின்றீர்கள், கேட்டு அதை உணருகின்றீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் அருளுகின்ற ஞானத்தை, அவர் தருகின்ற ஞான அறிவை உலகமெங்கும் பிரசித்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த உலக ஞானம் அவர் குழந்தைகள் என்று சொல்லுவது தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினீர், எனவே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். எனவே அன்பானவர்களே, பரலத்திலிருந்து நமக்கு அருளப்படுகின்ற ஞானம் அது கடவுளாலே அருளப்படுகின்றது. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்ட ஞானத்திற்கு, கடவுளுக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். கடவுள் அருளுகின்ற, பரத்திலிருந்து அருளுகின்ற ஞானத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், இந்த கல்வி ஆண்டின் துவக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தனின் அறிவே அறிவு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி ராஜா, நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கின்ற ஞானம், பரத்திலிருந்து கொடுக்கின்ற அறிவு, இவைகளை பயன்படுத்தி நாங்கள் உமக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இவைகள் எங்களோடு பேசட்டும். நீர் கொடுத்த ஞானத்தை, நீர் கொடுத்த அறிவை பயன்படுத்தி பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள்
அனைவரும் வெற்றி பெற இந்த புதிய கல்வி ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் இந்த ஞானத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் கருவியாக அவர்களை பயன்படுத்துவீராக. திருச்சபை ஊழியத்தில் இருக்கின்ற போதகர்களுக்கு நீர் அருளுகின்ற ஞானம், நீர் அருளுகின்ற அறிவு, நல்ல நிர்வாகத்திறன், திருச்சபையை ஊழியத்தில் வழிநடத்தக்கூடிய திறமை, இவைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இவைகள் காரணிகளாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஞானத்தை அருள்வீராக, பரத்திலிருந்து அருள்வீராக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் இல்லங்களில் இருந்தவாறு எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 333வது பாடல் எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே
ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் பேராயர்கள் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற முடிய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி முத ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகிற பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கரில் நிறுவரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். 5 மாதங்களாக எங்களோடு கூட இருந்தவர் 6வது மாதத்தில் எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே, நாங்கள் திருச்சபையின் வழியாக குடும்பங்களின் வழியாக திட்டமிடுகின்றவற்றை ஆலோசிக்கின்றவற்றை எங்களுக்கு கிருபையாய் நீர் வாய்க்க செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ராஜா, திருச்சபை குடும்பங்களிலே நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் பெருகத்தக்கதாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணி செய்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தில் நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருக நீர் கிருபை செய்வீராக. இந்த லாக்டவுன் காலங்களில் அநேகர் தங்களுடைய பணியை இழந்திருக்கின்றார்கள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற திருச்சபையாக எங்கள் திருச்சபையிற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த அசாதாரண சூழலில் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களின் வார்த்தைகளின் வழியாக இந்த மாதம் முழுவதும் நீதியின் வலக்கரத்தினாலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, பணி செய்கின்றவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் வாகனங்களிலே செல்லுகிற பொழுதும் பாதுகாப்பை ஆண்டவர் கிருபையாய் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். லாக்டவுன் முடிந்து பெற்றோர் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிற பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதில் நாங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னதை போல பெற்றோர் சொல்ல அவருடைய மன விருப்பத்தை ஆலோசனை பிள்ளைகளின் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணமாகி கர்ப்பத்தை சுமந்து நிற்கின்ற அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த காலங்களில் நீர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து சுமந்து நிற்கின்ற கர்ப்பத்தின் கனிக்கும் சுமந்து நிற்கின்ற மகளுக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்து கிருபையாய் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணமாகி எங்களுக்கு அநேக வருடங்கள் ஆகிறது, எங்களுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, தடைப்படுகின்ற அந்த கர்ப்பத்தின் கனியை இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு தயவாய் இறங்கி நீர் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலே குழந்தை செல்வங்களின் வழியாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோடு உதவி செய்கின்ற ஆயர் பெருமக்கள், அருள் திரு சைமன் பொன்னையா, அருள் திரு வெள்ளைதுரை, அருள் திரு பேனியல் ராஜ்குமார்,
இவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்து கிருபையாய் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே எந்த விதமான நோய் தொற்றுகளும் அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அந்த கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்தை கேட்கிறவரே உம்மிடத்தில் வந்து உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஊற்றி இருக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கின்றவர். எங்களில் கிரியை செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை மக்கை செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நிறைவான சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தையும் ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருந்த நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளில் 195 பக்கத்தில் இருக்கின்ற ஆசீர்வாத பாடல் எல்லா நன்மைக்கும் காரணா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை.
கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகர் இயேசு வழியவரே ரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகர் இயேசு வழியவரே வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை